பாப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் பிரண்டை. என்னது? பிரண்டை. பேரண்டை. பேரண்டை. அடுத்து இந்த பேரண்டை இது துவையல் வச்சு சாப்பிட்டா ஜாயிண்ட் பெயின் இருக்காது. இது நித்திய கல்யாணி. இது பீனாரி பூனாரி எல்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து 10-15 பூவு 2 இலை போட்டு நம்ம காய்ச்சி குடிச்சோம்னா எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். இதுதான் வந்து இது ஒரு மூலிகை. இது வந்து இது என்னது? கீழாநெல்லி. இதை வந்து மஞ்சள் காமாலையெல்லாம் சுகமாகும். எப்படி சாப்பிடணும்? இதை இலையை அரைச்சி பாலில் பசும்பாலில் கலந்து குடிச்சோம்னா மஞ்சள் காமாலை. அதுக்கடுத்து இது ஒரு மூலிகை. குப்பை மேனி, குப்பையா இருக்கிற மேனி எல்லாம் பளிச்சு நாய்க்கிறது குப்பை மேனி செடி. அது மட்டும் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மாறுங்க. குப்பை மேனி. குப்பைனா மேனினா உடம்பு, குப்பைனா குப்பையாகிற உடம்பு சுகமாகும். குப்பையில செடி வளர்றதுனால மேனியை வந்து சாப்பிடணும். குப்பை மேனி அப்படி இல்ல, குப்பையில வளரும் இந்த செடி. அது குப்பையாகிற மூஞ்சிய, குப்பையா இருக்குங்களா மூஞ்சி, அந்த குப்பையாகிற மூஞ்சிய இதை வந்து நல்லா ஆகிறது தான் குப்பை மேனி. இது எப்படி போட்டா நல்லா ஆகும்? இது கஸ்தூரி மஞ்சளும் இதை அரைச்சு மூஞ்சில குப்பையில போட்டோம்னா மூஞ்சி குப்பையாகிற மூஞ்சி பளிச்சுன்னு ஆயிடும். அதுக்கடுத்து இதுதான் வந்து செம்பருத்தி. செம்பருத்தி குச்சி மட்டும் தான் இருக்கு. இன்னும் இப்பதான் இலை வந்துகிட்டு இருக்கு. சரி, அது எதுக்கு பயன்படுத்துவாங்க? இது வந்து செம்பருத்தி இலையை வந்து நல்லா ஒரு 4 பூவு ஒரு 10 இலை இதெல்லாம் அரைச்சி ஷாம்பு மாதிரி போட்டோம்னா கூந்தல் வளர்ச்சி இங்க வந்து செழிப்பா வளரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து சோத்து கத்தாழை. இந்த சோத்து கத்தாழையை குமரி என்று அழைப்பார்கள். குமரி என்று ஏன் அழைக்கிறார்கள்? சின்ன பிள்ளைய குமரின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வயசானவர்கள் குமரின்னு சொல்ல முடியாது. வாலிப பிள்ளைகள் தான் குமரி என்று சொல்வார்கள். அந்த இது சாப்பிட்டா என்றும் இளமையாக இருப்பார்கள். அதுக்கு அந்த பேர் குமரி என்று அழைப்பார்கள். அப்படி ஒரு மருத்துவம் அமைந்த சோத்து காத்தாலை 10 முறை வாஷ் பண்ணி தினமும் காலை வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் நல்ல நண்டு வரும். நண்டு வருமா? சரி, இதுக்கெல்லாம் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. சரி.